காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் சம்பா ரவை வச்சு ஒரு கிச்சடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கீ, ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், க்ரீன் சில்லி, கறி லீஃப், கொஞ்சம் தேவையான உப்பு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு சும்மா உரல்ல இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட உருளைக்கிழங்கு, கேரட் இருந்தது, நான் அதை ஆட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு தக்காளி. நான் இது 3 பேருக்கு செஞ்சேன், ஸோ கொஞ்சமாக தான் செஞ்சேன். வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, உப்பு, தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணணும். இதுதான் அது, அப்போ தான் உதிரியாக வரும். ஸோ இந்த சம்பா கோதுமை பற்றி யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. சம்பா கோதுமை சுகர் பேஷண்ட்ஸு கண்டிப்பாக சாப்பிடலாம். பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். விட்டமின் பி இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய கால்சியம், மெக்னீஷியம் இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, எனர்ஜியாகவும் இருக்கும். ஸோ எப்பயுமே ரவையில் உப்புமா செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சின்னா இதை ட்ரை பண்ணுங்கள்.